சென்னை தியாகராய நகரில் சாலை நடுவே மீடியன் எனப்படும் கட்டையில் நின்று சிறுவர்கள் பட்டம் விட்டு கொண்டிருந்துள்ளனர். அந்த பட்டம் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று அந்த நூல் அறுத்து கொண்டு மரத்தில் மாட்டிக்கொண்டுள்ளது. அந்த சிறுவர்கள் அதை அப்படியே விட்டு வீட்டுக்கு சென்று விட்டனர். எதிர்பாரா விதமாக அந்த பக்கம் பறந்து வந்த புறா ஒன்று அந்த நூலில் மாட்டிக்கொண்டு தவித்துள்ளது. அந்த வழியாக சாலையில் சென்ற மக்கள் அந்த புறாவின் தவிப்பை பார்த்துவிட்டு தமிழ்நாடு தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் கிடைத்த உடனேயே சென்னை தியாகராய நகர் ஃபயர் டீம் அங்க வந்துட்டு இருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது அந்த புறா பாவங்க அந்த மரத்தோட உச்சியில மாட்டிட்டு இருக்குங்க. துரதிருஷ்டவசமாக அந்த புறா பாத்தீங்கன்னா மரத்துல ஏறி மீட்க முடியாத அளவுக்கு நுனியில மாட்டிட்டு இருந்திருக்குங்க. மாட்டி கிளையில தொங்கிட்டு இருந்திருக்கு. தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு சவாலா போச்சுங்க. அதை எப்படி மீட்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. துரிதமா யோசிச்ச தீயணைப்பு வீரர்கள் கீழே இருந்து எப்படியும் ஒரு 50 அடி உயரமுள்ள அந்த புறாவை மீட்க தங்களோட லேடரை யூஸ் பண்ணிருக்காங்க. ஏணியை எடுத்து தீயணைப்பு வாகனத்தின் பின்புறமா சாச்சிட்டு இருக்காங்க. அந்த ஏணி ஒரு நீட்டிப்பு ஏணிங்க. சோ அந்த பறவையோட ஹைட் வரைக்குமே நீட்டிச்சிட்டு இருக்காங்க. ஏணியை ஃபுல்லா நீட்டிச்சதுக்கு அப்புறமா பெஷாலின் என்ற தீயணைப்பு வீரர் பாத்தீங்கன்னா மேல ஏறாருங்க. தீயணைப்பு வீரர் கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு மேல போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததால அந்த ஏணியை கட்டாயமா பிடிச்சாகணுங்க. கீழே 2 வீரரும் மேல 2 வீரரும் சேர்ந்து நல்லா பிடிச்சிட்டாங்க. ஏணியை ஆடாம பிடிச்சதுக்கு அப்புறமா பெஷாலின் என்ற தீயணைப்பு வீரர் தலைக்கவசத்தை போட்டுட்டு அந்த ஏணி மேல ஏறாருங்க. அந்த பேலன்ஸ் இல்லாம அவர் எவ்வளவு அழகா ஏறாரு பாருங்க. கஷ்டப்பட்டு தன்னோட பேலன்ஸ்ல ஏறி கிட்ட போன அந்த வீரர் பாத்தீங்கன்னா கிட்ட போயிட்டு அந்த புறாவை பிடிக்க முயற்சிக்கிறாருங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா எட்டவே இல்லைங்க. அந்த புறாவுக்கும் அவருக்கும் பேலன்ஸ் கிடைக்காம நிக்கிறாருங்க. அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்க. அவர் அந்த ஏணியோட நுனிக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்காரு. சோ நுனி வரைக்கும் ஏறிட்டாருங்க. நுனிக்கு ஏறிட்டு ஒத்த கையில பிடிச்சிட்டு ஒத்த கையில புறாவை மீட்க ட்ரை பண்றாருங்க. அவ்வளவு உயரமான இடத்துல நின்னுட்டு அந்த புறாவை மீட்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவரோட பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 2 கால்ல நின்னுட்டு அந்த முட்டியை வச்சு பெண்ட் பண்ணிட்டு அந்த புறாவை பிடிக்க ட்ரை பண்ணி ஒரு வழியா புறாவை பிடிச்சிட்டாருங்க. அவர் கீழே இருந்து ஏறும்போது எடுத்துட்டு வந்த பாம்பு பிடி கருவி மூலமா அந்த புறாவை பிடிச்சாரு. பாம்பு பிடிகளை பிடிச்சிட்டு கீழே விட்டுட்டாருங்க. கீழே நின்று இருந்த வீரர்கள் அந்த புறாவை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. புறாவுடைய கால் பகுதியில நூல் சுத்திட்டு இருந்திருக்குங்க. ரொம்ப நேரமா தொங்கிட்டே இருந்த புறா உயிருக்கு ஊசலாடி இருக்குங்க. தீயணைப்பு அதை காப்பாத்திட்டு வந்த உடனே தீயணைப்பு வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து அதுக்கு தண்ணீர் கொடுப்பாட்றாங்க. அந்த புறாவை அவங்களோட குழந்தை போல ஹேண்டில் பண்றாங்க. குழந்தைக்கு எப்படி நம்ம ஃபீட் பண்ணுவோமோ அது போல தண்ணீரை ஃபீட் பண்ணிட்டு தடவை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த புறாவை கொஞ்சம் தண்ணீர்லாம் குடிப்பாட்டி நிதானம் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அது காலில் சுத்திட்டு இருந்த அந்த நூலெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த புறாவோட காலை சுத்தி ஏகப்பட்ட நூல்கள் சுத்திட்டு இருந்துச்சுங்க. ஒரு வழியா அதை கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதோட சிறகுகளை மாற்றிருந்து எடுத்துட்டு இருக்காங்க. புறாவோட உயிரை காப்பாற்ற தங்களோட உயிரை பணைய வச்ச வீரர்களோட வேலை மக்களுக்கு தெரிஞ்சாக வேண்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணதாங்க தெரியும். அவங்களுக்கு ஒரு மனநிறைவு கொடுக்குங்க. இது போல பட்டம் வீடு பசங்களும் அதை கண்டிப்பா இந்த மாதிரி மாட்டிட்டு விட்டு போயிடாதீங்க.